முதலமைச்சர் அதானியை சந்தித்தாரா இல்லையா என்று ராமதாசுக்கு எப்படி தெரியும்? ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் செயல் வீரர்கள் கூட்டம், அலுவலக திறப்பு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், இன்றைக்கு அதானி பற்றிய அக்கறை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணியும் ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளிவந்த போது ஏன் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதானியை முதலமைச்சர் சந்தித்தாரா இல்லை என்று முதலமைச்சர் ஆதாரத்தோடு தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். டெல்டா மாவட்டங்களுக்கு மழைக்கான அறிவிப்பு இருக்கும் நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மழலையர் பள்ளி வகுப்பறைகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசியவர், டெல்டா மாவட்டங்களுக்கு மழைக்கான அறிவிப்பு இருக்கும் நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்தார். அதானி விவகாரம் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஏதாவது ஒரு அறிக்கை நாள்தோறும் விடுகிறார், எனவே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல சந்திச்சதா சொல்றாங்க. துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. ராமதாஸ் பேசுகிற பேச்சை விட தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த விதத்திலும் குறைத்து தவறாக பேசிவிடவில்லை என அமைச்சர் சிவசங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். அரியலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், தமிழக முதலமைச்சர் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் டாக்டர் ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ராமதாஸ் பேசுகிற பேச்சை விட தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த விதத்திலும் குறைத்து தவறாக பேசிவிடவில்லை எனவும் தெரிவித்தார். ராமதாஸ் பேசுகிற பேச்சை விட டாக்டர் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த விதத்திலும் குறைத்து பேசிவிடவில்லை, ஒன்றும் தவறாக பேசிவிடவில்லை. டாக்டர் ராமதாஸ் தான் யாரையும் எழுத்தறிந்து பேசுவது வழக்கம். எனவே எங்கள் முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு மக்கள் பணி இருக்கிறது, நாங்கள் அந்த பணியை பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அன்புமணி அவர்கள் இதுபோன்று பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளச்சேரியில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்கள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதியை ஏற்றவுடன் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். சென்னையின் முக்கிய ஏரியான வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்பில் உள்ளது. இந்த ஆக்கிரமிப்புகளை தடுத்து நீர்நிலைகளை மேம்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கரையில் சுமார் 955க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு அதற்கான பயோமெட்ரிக் கணக்கெடுக்கும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இதற்கு வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கணக்கெடுப்பை நடத்த விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் போராட்டம் நடத்திய மக்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், இவர் பகுதியில் உள்ள 955 வீடுகள் பாதிக்காத வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயம் உத்தரவின் பேரில் செயல்படுவதால் இந்த பகுதிகள் நீர்நிலை பகுதியில் இல்லை என்பதை பசுமை தீர்ப்பாயத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நிரூபிக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் உறுதியளித்தார். இதனையடுத்து அமைச்சரின் உறுதியை ஏற்றுக்கொண்ட மக்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சூரியனார் கோவில் ஆதீனத்தை இந்து சமய அறநிலைத்துறை கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட வேண்டும் என இந்து எழுச்சி பேரவை மாநில தலைவர் பழ. சந்தோஷ் வலியுறுத்தியுள்ளார். இந்து எழுச்சி பேரவை மாநில தலைவர் பழ. சந்தோஷ்குமார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசியவர், மதுரை ஆதீனம் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தை பற்றியும் அதன் நிர்வாகிகளை பற்றியும் நக்கீரன் இதழில் அவதூறாக பேசிய கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசியவர், சூரியனார் கோவில் ஆதீனம் 14ஆம் நூற்றாண்டு முதல் சிறப்போடு சைவ பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.